உப்புமா செய்த பிறகு கொஞ்சம் கெட்டி தயிர் சேர்த்து கிளறினால் சுவை சூப்பராக இருக்கும். சர்க்கரைக்கு பதில் வெல்லம் அல்லது தேன் சேர்த்தால் இனிப்புகள் கூடுதல் ருசியாக இருக்கும். ஆம்லெட் செய்யும் போது தேங்காய் எண்ணெயில் செய்தால் ஆம்லெட் ருசியாக இருக்கும். 10 நிமிடங்களில் உப்பு கலந்த நீரில் ஊறிய பின் கிழங்குகளை வேக வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும். சர்க்கரை, வெல்லம் போன்றவைகளில் பாகு எடுக்கும் போது சிறிதளவு சுடுநீரில் பாகு சேர்த்து எடுத்தால் உருகி போகாமல் நன்றாக இருக்கும். தேங்காய் துவையலுக்கு வழக்கமாக பொருட்களோடு ஒரு துண்டு இஞ்சியும் சிறிது கொத்தமல்லியும் சேர்த்து அரைத்தால் சுவை அதிகமாக இருக்கும். கத்தியில் வெங்காய வாடை வீசினால் எலுமிச்சை பழத்தை தேய்த்தால் வாடை போய்விடும். முட்டை வேக வைக்கும்போது உப்பு போட்டு வைத்தால் மேல் தோல் எளிதில் உரிக்க வரும். ரவா தோசை செய்யும்போது 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்து தோசை செய்தால் தோசை நன்றாக சிவந்து மொறுமொறு என்று வரும். சுண்டைக்காய் வத்தல், மணத்தக்காளி வத்தல் போன்ற வத்தல் குழம்பு செய்யும் போது அதை அடுப்பில் இருந்து இறக்கியதும் கொஞ்சம் சுட்ட அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டால் வத்தல் குழம்பு சூப்பராக இருக்கும். மேலும் இது போன்ற டிப்ஸ்களுக்கு இணைந்திருங்கள்.